இப்படி இல்லாமல் துரோகம் பண்ணுவாங்க ரித்திகா. அர்ச்சனா எதிரிகிட்டேருந்து தப்பிச்சுக்குவாங்களா? மோனிகா வர வச்சு மீடியாவில் அர்ச்சனா உயிரோடு இருக்கிற நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. இந்த நியூஸ் பிரேக்கிங் நியூஸ்னு டிவியில் ஓட அயலியோட அப்பா தேவராஜ், பாட்டி பத்மா, அத்தை செல்லம்மா எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்து சந்தோஷமாக இருக்காங்க ஜமுனாவும் ரித்திகாவும். அர்ச்சனாவை டபுள் ஏஜென்ட்னு சொல்லி நியூஸ் வாசிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக அவங்க கொடூரமான முகத்தை காட்டுறாங்க ஜமுனா. இதில் செல்லம்மாவுக்கு வேறு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. போலீஸ் பாதுகாப்பில் அர்ச்சனா இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு பத்மாவும் தேவராஜும் இப்படி டென்ஷனாக இருக்காங்க. இந்த பக்கம் அம்மாவும் பொண்ணு அவங்க நினச்சது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு ஹேண்ட் ஷேக் வேறு பண்ணிக்கிறாங்க. என்ன கொடுமையோ. இந்த நியூஸ் வெளியில் ரிலீஸ் ஆகி மீடியா வரைக்கும் வந்ததுக்கு காரணமான ஜமுனாவையும் ரித்திகாவையும் நினச்சி கொந்தளிச்சு போன அயலி சிவாவை கூப்பிட்டுட்டு தேவராஜ் வீட்டுக்கு வராங்க. செம்ம கோவத்தில் இருக்காங்க அயலி. ரித்திகா அப்படின்னு கத்தி கூப்பிட என்னடி அப்படின்னு திமுறா கேட்டுகிட்டே வராங்க ரித்திகா. சப்புன்னு 2 அரை அரைஞ்சு எதுக்குடி இப்படி செஞ்ச அப்படின்னு திட்ட உடனே ஜமுனா நிறுத்துடி, என்ன தைரியம் இருந்தால் என் பொண்ணை அடிப்ப, யார்டி நீ, யாரை கேட்டு நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்க அயலி செம்ம காண்டாயிடுறாங்க. நீங்களாம் மனுஷங்களா அப்படின்னு கேட்டு திட்டுறாங்க. அவங்க மனுஷங்களான்னு கேட்டால் மட்டும் இவங்க மனுஷங்களா உடனே திருந்திடவா போகிறாங்க? அப்படி என்ன துவேஷம்னு தெரியல ஜமுனாவுக்கு அர்ச்சனா மேலே. இப்போது எப்படி அயலி காப்பாற்ற போகிறாங்க அர்ச்சனாவை? இந்த நியூஸ் இப்போ வர்மாவுக்கு வேற போயிருக்கோம். என்னதான் அர்ச்சனா பழைய ஞாபகம்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் வர்மா அவங்கள உயிரோட விட்டு வைப்பாரா? அர்ச்சனாவுக்காக தேவராஜ் கொஞ்சமாச்சும் முயற்சி எடுப்பாரா? ஏற்கனவே செத்து போயிருவேன் இருந்த ஜமுனா சொன்னதுனால அவங்க முறைச்சிக்கிட்டே மிரட்டினதை பார்த்தே அவர் பயந்து போயிருப்பார் மனுஷன். வெயிட் பண்ணி பார்ப்போம் அயலி எப்படி அவங்க அம்மா நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு. சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.